ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திபிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை யூடியூப் சேனலில் பெரிவா தொடர்பான பல அனுபவங்களை பார்க்குறோம். பல பேர் பல வீடியோக்குள்ளே பார்த்துட்டு, மாமா இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வீடியோ இங்கே ஏதோ ரெஃபரன்ஸ் நான் சொல்லியிருப்பேன் போல இருக்கு, அது எங்கே இது எங்கே அப்படின்லாம் பல பேர் எனக்கு ஃபோனில் மெசேஜ் அனுப்புகிறா, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறா. எல்லாமே இதில் தான் இருக்குது. 2000 சுற்றம் வீடியோஸ் கிட்டத்தட்ட இதில் இருக்குது. இந்த யூடியூப் சேனலுக்கு போய்ட்டு வீடியோஸுங்கிற இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா இது வரைக்கும் பண்ண வீடியோஸில் வரிசையாக எல்லாமே டேட் பிரகாரம், எபிசோட் பிரகாரம் எல்லாமே வரும். ஸோ எல்லாத்தையும் சுலபமாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு நிகழ்வு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது பல பேர் திரும்ப கேட்குறேன். இந்த நான் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் மாதத்தில் ஒரு 4 நாள் டிஸ்கோர்ஸ் கொடுக்கறதுனால இந்த கபாலீஸ்வரர் கோவிலில் கற்பகாம்பாளுக்கு சகஸ்ரநாம காசு மாலை, தங்கத்தினாலான சகஸ்ரநாம காசு மாலை, அது சமர்ப்பித்த வைபவம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வைபவம். அதை பற்றி பலரும் மாமா அதை திரும்ப சொல்லுங்க மாமா யூடியூப் சேனல் அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுருந்தேன். சரின்னு அதை நான் அடுத்து இன்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். பொதுவாக சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களுக்குமே உண்டு. சிவ சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு, விஷ்ணு சகஸ்ரநாமம் பெருமாளுக்கு, லலிதா சகஸ்ரநாமம் அம்பாளுக்கு. ஒரு பாராயண ஸ்லோகம் அப்படின்னா அதுக்குண்டான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஒரு ஸ்லோகம் படிக்கிறோம், நம்ம தினமும் உட்காந்து பாராயணம் பண்ணுறோம், அல்லது நம்ம அதை கேட்குறோம், பாராயணம் பண்ணுற இடத்துல உட்காந்துருக்கோம், நமக்கு சொல்ல தெரியல, வார்த்தைகள் நமக்கு தெரியலனா கூட நம்ம அந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னாலுமே அதற்கான பலன்கிறது நிச்சயமாக இருக்கும். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. பக்திங்கிறது என்ன சொல்கிறோம்? மனசு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்கிறோம். ஒரு ஸ்லோகத்தை கேட்கிற போது, ஒரு பாராயணம் நடக்கிற இடத்துல இருக்கிற போது நம்ம மனசு, கண்ணு, காது எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்கான பலன் உண்டு. அம்பாளுக்கு உண்டான ஸ்லோகங்களில் லலிதா சகஸ்ரநாமம் ரொம்ப முக்கியமானது. லலிதா சகஸ்ரநாமம் பாஸ்கர ராயர் தான் இதுக்கு உரை எழுதின. லலிதா சகஸ்ரநாமம் யார் எழுதினா அப்படின்னா வசினி தேவதைகள். அம்பாள் கோபமாக இருக்கிற போது அம்பாளை சாந்தப்படுத்துவதற்காக வசினி தேவதைகள் சொன்னது தான் லலிதா சகஸ்ரநாமம். இதுக்கு பாஷ்யம் வந்து பாஸ்கராயர் எழுதியிருக்கேன். மயிலாப்பூரில் 1950 1950 கற்பகாம்பாள் சகஸ்ரநாம கோஷ்டி அப்படின்னு ஒரு அமைப்பு, கற்பகாம்பாள் சகஸ்ரநாம கோஷ்டி அப்படின்னு ஒரு அமைப்பு. ஃபுல்லாக லேடிஸ் தான் அது. இவரோட மெயின் அஜெண்டா என்ன? கற்பகாம்பாள்னா மயிலாப்பூரில் கற்பகாம்பாள், சகஸ்ரநாமம்னா அம்பாளுக்கு உண்டானதில் லலிதா சகஸ்ரநாமம் கோஷ்டி, ஒரு குரூப். சுமார் 40 பேர் அப்பவே இருந்தா இந்த குரூப்பில், 40 பேர். இவன் என்ன பண்ணுவோன்னா தினமும் கற்பகாம்பாள் கோவிலுக்கு வந்து கபாலீஸ்வரர் கற்பகாம்பாளாக தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு கற்பகாம்பாளுக்கு நேர இத்தாப்பில் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண்டபம், உற்சவ மண்டபம். உற்சவ காலத்தில் கதை விக்கிரகங்கள்லாம் வச்சுருப்பா, உபன்யாசங்கள்லாம் அந்த இடத்துல தான் நடக்கும்.
அந்த இடத்துல உட்காந்து போடலாம். இந்த மண்டபத்தில் உட்காந்து நேராக பார்த்தா கற்பகாம்பாள் தெரியும். தினமும் சாயங்கால நேரத்தில் அம்பாளை கற்பகாம்பாளை பார்த்தபடி இவ அத்தனை பேரும் 40 பேரும் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுவோம். லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் விசேஷம். அந்த பாராயணம் பண்ணுறப்ப நம்ம கற்பகாம்பளையே பார்த்துட்டு பண்ணுறோன்னா இன்னும் விசேஷம் அது. அப்படி ஒரு பாக்கியம் அவளுக்கு கிடைச்சிது. இந்த 40 பேரில் யாராலும் வர முடியல, லேடிஸ் ஏதான காரணத்தினால வர முடியலன்னா அவள் சொல்லிவிடுவாள், நான் இன்றைக்கி வர முடியல, நீங்கள் அவசியம் போடுங்க. எப்படியும் ஒரு ஒரு கணிசமான பக்தர்கள் உட்காந்துட்டு அந்த இடத்துல இதை தினமும் பாராயணம் பண்ணுவாங்க. தினமும் பாராயணம் நடக்கும். இந்த பாராயண குரூப்புக்கு ஒரு அம்மா ஹெட்டு, முத்துலக்ஷ்மி அம்மாள்னு பேர். நம்மளோட பின்னாட்கள் என்ன சொன்னால் குரு பாட்டி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவா ஒரு ஏஜ் ஆனதுனால பாட்டி, குரு பாட்டி குரு பாட்டி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். இந்த குரு பாட்டி தான் இந்த கற்பகாம்பாள் சகஸ்ரநாம கோஷ்டிக்கு ஒரு ஹெட், ஒரு தலைமை, ஆர்கனைஸ் பண்ணுறது. வேற ஒன்றும் இல்லை. ஆன்மீகத்தில் மட்டுமே தலைமை அப்படின்னா நமக்கு கர்வம் வந்துடக்கூடாது, கொம்பு முளைக்கக்கூடாது. ஆர்கனைஸ் பண்ணுறது. எல்லாம் வந்துட்டாலா, இது நடக்க போகிறது, எல்லாம் சத்தம் போடாமல் இருக்கணும், முடிச்சுட்டு அதை பண்ண போகிறோம். ஒரு ஹெட், ஒரு லீடர், அவ்வளோதான். அது இதனோட செக்ரட்டரி ஒரு அம்மா, ஆனந்தவல்லின்னு பேர். அந்த அம்மா செக்ரட்டரி. இவ 2 பேர் தான் இந்த கற்பகாம்பாள் சகஸ்ரநாம கோஷ்டியில் முக்கியம். இப்போ இப்போ கற்பகாம்பாள் கோவிலில், கபாலீஸ்வரர் கோவில் ஏதான ஒரு வேலை, ஏதோ ஒரு உற்சவ காலம், கொஞ்சம் வழக்கெல்லாம் க்ளீன் பண்ணணும், பூவெல்லாம் தொடுக்கணும் அப்படின்னு இவகிட்ட சொல்லுவாள். இவ 2 பேர்கிட்ட சொல்லுவாள். இவன் என்ன பண்ணுவான், இந்த குரூப் லேடிஸை திரட்டிட்டு போய் அந்த இடத்துல அவள் என்ன சொல்கிறோம், என்ன காரியம் சொல்கிறாளோ எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பான். அதனால் அது மகாபிரிவா மகிமைன்னு சொல்லிட்டு கபாலீஸ்வரர் கோவிலில் கற்பகாம்பாள் இதை பற்றி பேசிட்டு போகிறோமே நினைக்கக்கூடாது. இதில் மகாபிரிவா எந்த சமயத்தில் மகாபிரிவா உள்ளே வராரு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நல்ல நிதானமாக கேளும்போது. ஸோ கோவில்லையும் எந்த ஒர்க்காக இருந்தாலும் வெள்ளம் பண்ணி கொடுத்துருவா எல்லாருமே. ஒரு ஆன்மீகத்திற்குள்ளே ஒரு நற்காரியங்கள் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம மனசு ரொம்ப லைட்டாக இருக்கணும். எதையுமே நம்ம இது முடியாது, இது கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாமே பண்ணி கொடுத்துடணும். பகவான் இருக்கா, பகவான் காரியம். இவ பாராயணம் தினமும் போயின்னு இருக்கு. இவ பாராயணம் பண்ணுறப்ப நிறைய பக்தர்கள்லாம் உட்காந்துருப்பாளாம். இவ பாராயணம் பண்ணுறது தினமும் கேட்பாளாம். அந்த அளவுக்கு இந்த குரூப்போட இந்த ஆன்மீகப்படி அத்தனை சிறந்து விளங்கியது. இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.